சம்பளத்தை மட்டும் மறக்காமல் கொண்டு வருகிறேன். சரி, வாருங்கள் மங்குடி அமைச்சரே. வணக்கம், அனைவரும் அமருங்கள். யார் நீங்கள்? எதற்காக வந்தீர்கள்? நான் ஒரு புலவர். நான் மன்னரை பார்க்க வேண்டும். என்ன விஷயம்? நான் மன்னரிடம் தான் கூறுவேன். சற்று பொறுங்கள். மன்னாதி மன்னர் அவரை பார்ப்பதற்கு ஒரு புலவர் வந்திருக்கிறார். என்ன விஷயம்? அத்தமிழன் தான் கூறுவாராம். சரி, அவரை வர சொல்லுங்கள். நீங்கள் செல்லலாம். மன்னாதி மன்னர் புகழ் ஓங்குங்கள். நாங்கள் வந்ததின் நோக்கம் என்னவோ? மன்னா, ஒன்றுமில்லை மன்னா, இந்த உலகத்தில் நான் தான் அறிவில் சிறந்தவன். என்னை விட உங்கள் அரசவையில் யாராவது அறிவில் சிறந்தவங்களா என்று சோதிக்க வந்தேன். என்னது சோதனையா? எப்படி சோதிப்பீர்கள்? மன்னா, நான் ஒரு வினா எழுப்புவேன். அந்த வினாவிற்கு சரியான விளக்கத்துடன் பதிலை கூற வேண்டும். எங்கள் அரசவையில் இருக்கும் அனைவரும் புத்திசாலிகள் தான். உங்கள் வினாவை எழுப்பும். உலகில் சிறந்த பூ என்ன பூ? கூறுங்கள் அமைச்சரே. உலகில் சிறந்த பூ ரோஜா பூ. அதுக்கான விளக்கத்தை கூறுங்கள் அமைச்சரே. விளக்கமா? தெரியவில்லையே. அமருங்கள். வேற யாருக்காவது தெரியுமா? நான் சொல்லுவேன். கூறுங்கள் மங்குடி அமைச்சரே. உலகில் சிறந்த பூ அன்பு. ஐயோ மங்குடி அமைச்சரே, அவர் அந்த அன்பு பத்தி கேட்கவில்லை, பூவை பத்தி கேட்கிறார். அப்படியா? சரி. உட்காருங்கள் மங்குடி அமைச்சரே. வேற யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும். கூறுங்கள் அமைச்சரே. உலகில் சிறந்த பூ மல்லிகை பூ. அதுக்கான விளக்கத்தை கொடுங்கள் அமைச்சரே. விளக்கமா? தெரியவில்லை. அமருங்கள். வேற யாருக்காவது தெரியுமா? கூறுங்கள் அமைச்சரே. உலகில் சிறந்த பூ சாமந்தி பூ. அதுக்கான விளக்கத்தை கொடுங்கள் அமைச்சரே. விளக்கமா? தெரியவில்லை. அமருங்கள். ஐயோ, இந்த மங்குடி அமைச்சர்களை வைத்துக் கொண்டு என் நாட்டை எப்படிதான் முன்னேற்ற போகிறோம். தென்னாலிராமா, நீங்கள் ஏன் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள்? உங்கள் அறிவுக்கு பயன்படுத்தி விடையை கூறுங்கள். கட்டளை மன்னா. ஏகாமா, நீ சரியாக விடை கூறவில்லைனா உன் தலையை துண்டிக்குவேன். நீ வாய மூலனா உன் தலையை துண்டிக்குவேன். மங்குடி அமைச்சரே, முதலில் வாளை கொண்டு வாருங்கள், அப்புறம் தலையை துண்டிக்கலாம். கூறுங்கள் தெனாலிராமா. உலகில் சிறந்த பூ பட்டி பூ. சரிதான புலவரே? சரிதான் தெனாலிராமா. அதுக்கான விளக்கத்தை கூறுங்கள். நான் முட்டு முடை பட்டி பூவில் தான் தயாராகிறது. நம் மானம் காக்க உதவுகிறது. நீங்களோ பட்டி பூவின் நன்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். பருத்தி ஒரு பண பயிராகும். பட்டியலான ஆடைகளை நாம் அணியும் போது கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் சூடாகவும் வைக்க உதவுகிறது. அது மட்டுமல்ல, பருத்தி கொட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் பருத்திப்பால் உடல்நலத்துக்கு நல்லது. நீங்களோ பருத்தியாலான பொருட்களை பயன்படுத்தவும். அருமை தெனாலிராமா, உன் பதிலை அழகாக கூறிவிட்டீர்கள் மன்னா. இந்த உலகத்தில் நான் தான் அறிவில் சிறந்தவன் என்று ஆணவம் கொண்டேன். என் தவறை உணர்ந்து கொண்டேன். சரி புலவரே, யாரையும் குறைவாக இடை போடக்கூடாது. அமைச்சரே, 1000 பொற்காசுகளை கொண்டு வாருங்கள். பருத்தி பூ நம் மானம் காக்கிறது. உங்கள் அறிவு கூர்மையோ நம் நாட்டின் மானத்தையே காப்பாற்றியது. உங்கள் புத்தி கூர்மைக்கு நான் அளிக்கும் பரிசு.